நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, நாள்தோறும் வத்திக்கான் வானொலியின் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். உங்களுக்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரன் பேசாலை தாஸ். லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களே, இன்று யாம் உங்களுக்கு வழங்கவிருப்பன தடம் தந்த தகைமை, அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். 10 நோயாளர்கள் இயேசுவை நோக்கி, ஐயா இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் எனக் கேட்க, இயேசுவோ, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். எங்கும் சட்டம், எதிலும் சட்டம் என்பதே யூத நடைமுறையாயிருந்தது. அதிலும் குறிப்பாக தொழுநோயாளர் பற்றிய சட்டங்களை லேவியர் 13-14 அலகுகள் மிக கடுமையாக குறிப்பிடுகின்றன. ஊருக்குப் புறம்பானவர்கள் தம்மை நம்பி நாடி வந்துவிட்டார்கள். தன்னால் முடியும், தானே நலம் கொடுக்கலாம் எனினும் சட்ட மதிப்பு மனநிலை கொண்ட அவர்களுக்காக தாமும் சட்டத்தை மதித்து குருக்களிடம் காண்பிக்க பணிக்கின்றார் இயேசு. இறுக்கமான சட்டத்தையும் இரக்கமாய் அணுகுகின்றார். இயேசுவின் இந்த அணுகுமுறை நம்மை சமூக, திரு அவை, நாட்டின் சட்டங்களை மதித்து வாழ வழிகாட்டுகின்றது. ஒரு மென்மையான கட்டளையில் மேன்மையான சக்தி மறைக்கப்பட்டுள்ளது. இறைவா, எவரையும் மதிப்போடும் மாண்போடும் அணுகும் பரந்த மனம் தாரும். அன்னை ஓர் அதிசயம். அற்புத அன்னை மரியா, ரோம். அற்புத அன்னை மரியா ஆலயம் என்பது ரோம் நகரின் புனித ஆந்திரேயா தெல்லே ஃப்ராத்தே என்ற கோவிலின் உள்ளே உள்ள 3 சிற்றாலயங்களுள் ஒன்றாகும். இங்குதான் அன்னை மரியா யூதரான மரி அல்போன்ஸ் ரதிஸ்போன் என்பவருக்கு காட்சியளித்தார். இந்த சிற்றாலயத்தில்தான் புனித மேக்ஸ்மிலியன் கோல்பே தன் முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். இன்று நாம் அன்னை மரியாவின் காட்சியை கண்டு கத்தோலிக்கத்திற்கு மதம் மாறியது மட்டுமல்ல, யூதர்களை மனமாற்ற ஒரு சபையையும் தன் சகோதரருடன் உருவாக்கிய மரி அல்போன்ஸ் ரதிஸ்போன் குறித்து நோக்குவோம். மரி அல்போன்ஸ் ரதிஸ்போன் என்பவர் 1814 ஆண்டு மே 1 தேதியன்று பிரான்ஸ் நாட்டின் ஸ்ட்ராஸ்பூக்கில் யூத வங்கிகளை நடத்திய பிரபுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர். அக்காலத்தில் ஐரோப்பாவில் வாழ்ந்த யூதர்கள் பெரும்பாலும் அவர்கள் வாழ்ந்த நகரத்தின் பெயரையே குடும்ப பெயராக வைத்திருந்தனர். இவர் குழந்தையாக இருந்தபோதே இவருடைய மூத்த சகோதரர் தியோடர் கத்தோலிக்கத்திற்கு மாறி அருள் பணியாளராக ஆகிவிட்டார். அதனால் இவரது குடும்பம் கடும் கோபத்திலும் வெறுப்பிலும் இருந்தது. அல்போன்சும் இவரது மூத்த சகோதரோடு ஒரு நாளும் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என உறுதியெடுத்தார். அதோடு கத்தோலிக்க விசுவாசத்தோடும் கத்தோலிக்கத்தைச் சார்ந்த அனைத்து பொருட்களோடும் கடும் வெறுப்பு கொண்டிருந்தார். 1842 ஆண்டில் இவரது 28வது வயதில் இவரது உறவினர் புளோர் ரதிஸ்போன் எனும் பெண்ணுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்தார். இதற்கிடையே வீட்டுக்கு கடைசி மகனாகிய அல்போன்ஸ் ஐரோப்பாவிற்கும் கீழை நாடுகளுக்கும் சுற்றுலாப் பயணம் மேற்கொண்டார். ஒரு நாள் அல்போன்ஸ் இத்தாலியின் பலேர்மோ செல்வதற்காக பயணச்சீட்டை பதிவு செய்யும் இடத்திற்கு போகச் சென்றார். ஆனால் அவர் செல்ல வேண்டிய பாதையை விட்டு வேறு பாதையை தவறுதலாக எடுத்து ரோமைக்குச் செல்லும் வாகனம் நிற்கும் இடத்தில் அடைந்தார். என்ன நடக்கின்றது என்பதை உணராமலேயே ரோமைக்குச் செல்லும் நீராவி கப்பலில் பயணச்சீட்டை பதிவு செய்தார்.
1842 ஜனவரி 5 நேபிள்ஸை விட்டு புறப்பட்டார். ஜனவரி 8 ரோமின் சாலை ஒன்றில் நடந்து கொண்டிருந்தபோது யாரோ ஒருவர் அவரது பெயரைச் சொல்லி கூப்பிட்டது போல உணர்ந்தார். திரும்பி பார்த்தபோது அவரை கூப்பிட்டவர் ஸ்ட்ராஸ்பூக்கில் அவரோடு படித்த குஸ்தாவோ தே புசியஸ் என்பவர்தான் என அவர் கண்டுகொண்டார். குஸ்தாவோ பிரிந்த கிறிஸ்தவ சபையைச் சார்ந்தவர். அவர்கள் இருவரும் அவர்களது பழைய நட்பை புதுப்பித்துக் கொண்டனர். அல்போன்ஸின் மூத்த சகோதரர் போலவே குஸ்தோவின் மூத்த சகோதரர் பரோன் தியோதோர் தே புசியஸும் கத்தோலிக்கத்திற்கு மதம் மாறிவிட்டார் என்பதை அறிந்து கொண்டார் அல்போன்ஸ். அவ்விருவரின் மூத்த சகோதரர்கள் நண்பர்கள். கத்தோலிக்கத்திற்கு மதம் மாறிய பரோன் மீது அல்போன்ஸுக்கு வெறுப்பு இருந்தாலும் பரோன் கான்ஸ்டாண்டினோபிள் பற்றிய அறிவில் வல்லுநராக இருந்ததால் கான்ஸ்டாண்டினோபிள் பற்றி அறிவதற்கு அவரது உதவியை நாடினார். ஏனெனில் அல்போன்ஸ் கான்ஸ்டாண்டினோபிள் செல்ல திட்டமிட்டிருந்தார். பரோன் பலரை கத்தோலிக்கத்திற்கு மதம் மாற்றுவதில் தீவிரமாயிருந்தார். எனவே அல்போன்ஸுடன் நட்புடன் பழகினார். இருவரும் நண்பரானார்கள். ஆயினும் அல்போன்ஸ் கத்தோலிக்கத்தை அவமதித்து பேசியது, அதற்கு எதிராய் பேசியது பரோன் தியோதோரை எரிச்சலடையச் செய்தது. இறுதியில் ஒருநாள் பரோன் அல்போன்ஸிடம் ஓர் அசாதாரண வேண்டுகோளை முன்வைத்தார். பரோன் அல்போன்ஸிடம், நீ ஒரு மாதிரியான வெறுக்கத்தக்க கண்ணோட்டங்களை கொண்டிருக்கின்றாய், அதனால் ஒரு சிறிய தேர்வுக்கு உடன்படுவாயா என்று கேட்டார். அதற்கு அல்போன்ஸ், அது என்ன தேர்வு என்று கேட்க, பரோன் அல்போன்ஸிடம், நான் கொடுக்கும் ஒரு சிறிய பதக்கத்தை அணிந்துகொள், அது புனித கன்னிமரியா பதக்கமாகும். இது உனக்கு முட்டாள்தனமாக தெரியும், பரவாயில்லை. ஆனால் நான் அந்த பதக்கத்தோடு நெருங்கிய பற்று கொண்டிருக்கின்றேன். அந்த பற்று எனக்கு மிகவும் முக்கியமானது என்று சொல்லி ஒரு சிறு நூலில் தொங்கவிடப்பட்ட அப்பதக்கத்தை காட்டினார். அல்போன்ஸ் வாயடைத்துப் போனார். ஆனாலும் அதை பெரிதுபடுத்தி பெரிய பிரச்சனையாக்க விரும்பவில்லை. இந்த பதக்கம் எனக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாது என்று சொன்னார். பரோனின் இளைய மகள் அந்த புதுமை மாதா பதக்கத்தை அல்போன்ஸின் கழுத்தில் போட்டார். அதை அணிந்து கொண்டவுடன் சப்தமாக ஏளன சிரிப்பு சிரித்து, இதோ நான் ரோமன் கத்தோலிக்கர் என்றார் அல்போன்ஸ். பரோன் அதோடு நிற்கவில்லை. அல்போன்ஸிடம், நீ இதனை கழுத்தில் போட்டிருந்தால் மட்டும் போதாது, புனித பெர்னார்ட் அன்னைமரியை நோக்கி எழுப்பிய சிறிய ஜெபத்தை நீ தினமும் சொல்ல வேண்டும் என்றார். இப்போதும் அல்போன்ஸ், இது எனக்கு நன்மை செய்யாவிட்டாலும் தீமை செய்யாது என்று சொன்னார். உண்மையில் பரோனின் தளராத செயல் அல்போன்ஸின் நரம்புகளில் வேலை செய்யத் தொடங்கியது. அல்போன்ஸ் கத்தோலிக்கத்தை நோக்கி வராமல் இன்னும் விலகிச் சென்று கொண்டிருந்தாலும் பரோன் மனம் தளரவில்லை. அல்போன்ஸை விடாமல் வலியுறுத்திக் கொண்டே இருந்தார். அவரோடு வாதாடிக்கொண்டே இருந்தார். அதே சமயம் அல்போன்ஸுக்காக உருக்கமாக ஜெபித்துக் கொண்டும் இருந்தார். பரோன் மட்டுமல்ல, அவரது நண்பர்களும் ரோமையில் உள்ள பிரெஞ்சு பிரபுக்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். இப்படி ஜெபித்தவர்களில் பிரபு லஃபேரோனாயும் ஒருவர். இவர் ஒரு காலத்தில் ரவுடியாக இருந்து பின்னர் மனம் மாறியவர். அல்போன்ஸ் என்ற இந்த இளவயது யூதரின் மனமாற்றத்திற்காக ஆலயத்திலும் ஜெபம் நடந்தது. அப்படி ஜெபித்துக் கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் இரவு லெஃபரோனாய்க்கு கடும் மாரடைப்பு வந்தது. இறுதி திருவருள் சாதனங்களை பெற்று அவரது அன்பு குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க அவரின் உயிர் பிரிந்தது. 1842 ஜனவரி 20 நண்பகலில் தனது நண்பர் லெஃபரோனாயின் அடக்கச் சடங்கிற்காக ரோம் புனித அந்திரேயா தெல்லே ஃப்ராத்தே ஆலயத்தில் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் பரோன். இவர் தனது மற்றொரு நண்பர் அல்போன்ஸை அந்த ஆலயத்தில் தனக்காக காத்திருக்குமாறு கேட்டுக் கொண்டார். பரோன் ஆலயத்திற்கு வந்தபோது அல்போன்ஸ் முழந்தாள் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்ததைக் கண்டார். இந்த காட்சியை பார்த்து பரோன் கண்ணீர் சொரிந்தார். அல்போன்ஸ் அவரிடம், அந்த பீடத்தின் மேல் அழகான, உயரமான, கம்பீரமான, கருணையே வடிவான ஓர் உருவத்தைப் பார்த்தேன். எனது கழுத்தில் அணிந்திருந்த அந்த புதுமை மாதா பதக்கத்தில் இருப்பது போன்ற அன்னை மரியா உருவத்தைப் பார்த்தேன். அதை பார்த்தவுடன் நான் முழங்கால் படியிட்டேன். என் கண்கள் பார்வையின்றி இருந்தது போல உணர்ந்தேன். அவ்வன்னையின் கரங்களைப் பார்த்தேன். அவை இரக்கத்தையும் மன்னிப்பையும் கொண்டிருந்தன.
அந்த தேவ அன்னை என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அந்த நேரத்தில் எனது பாவங்கள் பற்றியும் கத்தோலிக்க விசுவாசத்தின் அழகு பற்றியும் புரிந்து கொண்டேன் என்று கூறினார். ஒப்புரவு அருள்சாதனம் பெறுவதற்காக தன்னை ஒரு குருவிடம் அழைத்துச் செல்லுமாறு கேட்டார் அவர். நான் எப்பொழுது திருமுழுக்குப் பெறுவேன், அது இன்றி என்னால் வாழ முடியாது என்றும் சொன்னார். எனவே பரோன் அல்போன்ஸை ரோம் இயேசு சபையினரின் முக்கிய ஆலயமான இயேசு ஆலயத்தில் இயேசபை அருள்பணி வில்லேஃபோர்த் என்பவரை பார்ப்பதற்காக அழைத்துச் சென்றார். அங்கும் அவரால் விளக்க முடியவில்லை, வாய் தடுமாறியது. கடைசியாக தான் கழுத்தில் போட்டிருந்த புதுமை மாதா பதக்கத்தை காட்டி, நான் இப்பெண்ணை பார்த்தேன், நான் அவரை பார்த்தேன் என அழுதார் அல்போன்ஸ். அல்போன்ஸ் ரத்திஸ்போன் ஒப்புரவு அருள்சாதனத்தை பெற்றார். தான் திரும்பி தனது பெற்றோரிடம் சென்றால் தனக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது என நினைப்பார்கள் என்று சொல்லி உலகின் பேச்சுக்களிலிருந்தும் தீர்ப்புகளிலிருந்தும் ஒதுங்கி வாழ விரும்பினார். இயேசபை இல்லத்தில் அருள்பணி வில்லேஃபோர்த்திடம் தியானம் செய்தார். 1842 ஆண்டு ஜனவரி 31 திருத்தந்தையின் பிரதிநிதியாக இருந்த கர்தினால் பத்ரீசியிடமிருந்து திருமுழுக்கும் உறுதிப்பூசுதலும் புதுநன்மையும் பெற்றார். அதைத் தொடர்ந்த மாதத்தில் அல்போன்ஸின் மனமாற்றம் பற்றிய சூழலை ஆராய ஒரு குழு உருவாக்கப்பட்டது. நீண்ட நாட்கள் பரிசோதனைக்குப் பின்னர் இது முற்றிலும் புதுமையாக நடந்திருக்கின்றது என்று கண்டறிந்தனர். 1842 ஆண்டு மே மாதத்தில் இந்த புதுமை மாதா படம் பொதுமக்களின் வணக்கத்திற்கு வைக்கப்பட்டது. 1842 ஆண்டு ஜூன் 3 இது புதுமை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1847 ஆண்டில் இயேசு சபையில் குருவான அல்போன்ஸ் தனது அண்ணன் தியோடருக்கு உதவினார். தனது வாழ்வு முழுவதையும் யூதர்களின் மனமாற்றத்திற்காக அர்ப்பணித்தார். திருத்தந்தை 9ஆம் பயசின் அனுமதியுடன் இயேசு சபையை விட்டு விலகி 1855 ஆண்டில் சியோன் சகோதரிகள் சபையை எருசலேமுக்கு மாற்றினார். இச்சபையை இவரும் இவரது அண்ணனும் 1843 ஆண்டில் தொடங்கினர். 1860 ஆண்டில் அயின் கரீம் என்ற ஊரில் ஒரு புதிய இல்லத்தை நிறுவினார். அங்கேயே அவர் இறந்தார். ரோம் புனித அந்திரேயா டெல்லே ஃப்ராத்தே ஆலயத்தில் தொடர்ந்து புதுமைகள் நடந்தன. 1942 ஆண்டு ஏப்ரல் 25 திருத்தந்தை 12ஆம் பயஸ் இவ்வாலயத்தை பசிலிக்காவாக அறிவித்தார். அன்னை மரியை நம்பிக்கையோடு நாடியவர்கள் வெறுங்கையோடு திரும்பியதில்லை. ஒரு தாய் தனது பிள்ளையை எந்நாளும் மறப்பதில்லை. தாய் முகத்தை பார்க்கிறேன், இன்பம் ஒன்றை காண்கிறேன். துன்பம் என்று என்ன வந்தாலும் தாயின் வழியில் செல்கிறேன். தாய்மடியை போற்றிடுவோம், உலகு எங்கும் சான்று பகர்வோம். தாய்மடியை போற்றிடுவோம், உலகு எங்கும் சான்று பகர்வோம். தாய் முகத்தை பார்க்கிறேன், இன்பம் ஒன்றை காண்கிறேன். துன்பம் என்று என்ன வந்தாலும் தாயின் வழியில் செல்கிறேன். இதோ இறை அடிமை என்றார், வல்ல இறைவனுக்கே தாயானா. ரோம் நகரின் அற்புத அன்னை மரியா திருத்தலம் குறித்து இன்றைய அன்னைவோர் அதிசயம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். குழந்தைகளை பாலியல் முறைகேடுகளிலிருந்து பாதுகாப்பது என்பது ஒருபோதும் கொள்கைகளின் ஒரு தொகுப்பாக குறைக்க முடியாது. மாறாக அது நீதிக்கான ஒரு பணியாகவும்
அன்பில் வேரூன்றிய ஒரு கடமையாகவும் உள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 5 வியாழனன்று பாலியல் முறைகேடுகளுக்கு ஆளாகும் சிறார்களை பாதுகாக்கும் பாப்பிரை அமைப்பின் ஆண்டு நிறையமர்வு கூட்டத்தின் பங்கேற்பாளர்கள் 22 பேரை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை தாராள மனதுடன் இத்தகைய உன்னதமான பணிக்கு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டமைக்காக அவர்களை பாராட்டினார். குழந்தைகளை பாலியல் முறைகேடுகளிலிருந்து பாதுகாப்பது என்பது நற்செய்தியின் கனியாக அது திரு அவை வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும், அதாவது நமது பங்குத்தலங்கள், மறைமாவட்டங்கள், துறவர குழுமங்கள் மற்றும் திருப்பீடத்தையும் கூட வடிவமைக்க வேண்டும் என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை. திருப்பீடச் செயலகம் என்பது திருத்தந்தையுடன் இணைந்து செயல்படும் ஒரு சிறந்த குழுமம். இதன் வழி உலகம் முழுவதும் இருக்கும் இறை மக்களின் கேள்விகள், சிரமங்கள், சவால்கள் மற்றும் நம்பிக்கைகளை நாம் ஒன்றாக பகிர்ந்து கொள்கிறோம் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜூன் 5 வியாழனன்று திருப்பீடச் செயலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அடங்கிய குழுவை சந்தித்த போது இவ்வாறு உரைத்த திருத்தந்தை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை நிறைவேற்ற உதவுவதன் வழியாக திரு அவையின் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்புமிக்க சேவையை வழங்குவதாக கூறி அவர்கள் அனைவரையும் மனமகிழ பாராட்டினார். பிரதிகாத்த எவாஞ்சலியம் எனப்படும் ஆவணத்தில் கோடிட்டு காட்டியுள்ளபடி திருத்தந்தையின் உலகளாவிய பணியை ஆதரிப்பதில் திருப்பீடச் செயலகத்தின் முக்கிய பங்கை வலியுறுத்திய திருத்தந்தை திரு அவையின் பன்முகத்தன்மை மற்றும் உலகளாவிய தன்மையை பிரதிபலிக்கும் சாதாரண மக்கள் மற்றும் பெண்களின் குறிப்பிடத்தக்க இருப்பை குறிப்பிட்டு செயலகத்தில் வளர்ந்து வரும் நிலை குறித்தும் அவர் ஒப்புக்கொண்டார். போரை இயல்பாக்குவதற்கும் ஆயுத மோதல்களே தவிர்க்க முடியாத தீர்வு என்ற பொய்த் தோற்றத்திற்கும் எதிராக எச்சரிக்கையையும் திருப்பீடத்தின் அமைதிக்கான அசைக்க முடியாத உறுதிப்பாட்டையும் இத்தாலிய நாளிதழான லாஸ் தாம்பாவுக்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் எடுத்துக்காட்டியுள்ளார் திருப்பீடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின். அமைதி நிலவ நான் எனது எல்லா முயற்சிகளையும் அர்ப்பணிக்கிறேன் என்னும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி இஸ்தான்புல் உச்சிமாநாட்டின் தோல்வி போரை நிறுத்துவதற்கான முயற்சிகளின் முடிவை குறிக்க முடியாது என்றும் திருப்பீடம் தனது அமைதிக்கான அழைப்பை மீண்டும் புதுப்பித்துக் கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் கர்தினால் பரோலின். மேலும் உக்ரைனில் நீதியான மற்றும் நீடித்த அமைதி நிலவ வேண்டும் என்ற திருத்தந்தையின் அமைதிக்கான தொடர் அழைப்பை எடுத்துரைத்து கட்டாயம் மற்றும் அச்சத்தினால் மட்டுமே அமைதி ஏற்படாது என்றும் ஆழமான, மரியாதைக்குரிய மற்றும் தீவிரமான உரையாடலின் வழியாகவே உண்மையான அமைதி ஏற்படும் என்றும் விளக்கியுள்ளார் கர்தினால். மே 28 முதல் 29 வரை நைரோபியில் கூடிய WCC எனப்படும் உலக கிறிஸ்தவ சபைகள் எய்ட்ஸ், காசநோய் மற்றும் மலேரியா உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்படும் தங்கள் மக்கள் குறித்த உலகளாவிய நிகழ்வுகளை பகுப்பாய்வு செய்ததாக கூறியுள்ளது ஐசிஎன் எனப்படும் செய்தி நிறுவனம். நாட்டின் செல்வமாகிய மக்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அந்நாடு பலவீனமடைகிறது என்றும் மக்களின் நலத்தில் முதலீடு செய்வது நமது நாடுகளின் நடுநிலைத்தன்மையையும் வளமை மற்றும் சமூக கட்டமைப்பின் அக்கறையையும் காட்டுகிறது என்றும் உலக கிறிஸ்தவ சபைகள் எடுத்துக்காட்டியுள்ளதாக கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம். இங்கிலாந்து நாட்டு பிரதமர் கீர் ஸ்டார்மர் அவர்களின் குடியேற்ற வெள்ளை அறிக்கை மக்கள் குடியேறுவதை கடினமாக்கும் கொடுமையான நடவடிக்கைகள் மற்றும் அம்மக்கள் தங்கள் திறமைகளை இந்த நாட்டிற்கு கொண்டு வந்து பல முக்கிய வேலைகளை செய்வதை தடுக்கும் விதமாகவும் இருக்கிறது என்றும் அசைலம் எனப்படும் தன்னார்வ தொண்டு நிறுவனம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது ஐசிஎன் எனப்படும் செய்தி நிறுவனம். துறவர சபைகள், இடம்பெயர்ந்தோர் மற்றும் புலம்பெயர்ந்தோர் குழுக்கள் உட்பட 350க்கும் மேற்பட்ட அமைப்புகள் பிரிவினை அரசியலை எதிர்த்து போராட ஒன்றிணைந்து செயல்படுவதற்கான உறுதிமொழியில் கையெழுத்திட்டுள்ளன எனவும் உரைக்கிறது அச்செய்தி நிறுவனம். கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தொடங்கி இன்று வரை உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதலில் ஏறக்குறைய 2700க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்று தெரிவித்துள்ளது அந்நாட்டிற்கான யுனிசெப் நிறுவனம். ஜூன் 5 வியாழக்கிழமையன்று தனது எக்ஸ்தல பக்கத்தில் இத்தகவலை வழங்கியுள்ள அந்நிறுவனம் இந்த படுகொலைகள் குறித்து தனது ஆழ்ந்த கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளது. மேலும் இன்னும் எத்தனை இளம் உயிர்கள் சிதைக்கப்பட வேண்டும் என்றும் இன்னும் எத்தனை எதிர்காலங்கள் திருடப்பட வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ள அந்நிறுவனம் உக்ரைனின் குழந்தைகளுக்கு நிபந்தனையற்ற மற்றும் நீடித்த அமைதி தேவை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை
அன்பு விளைவித்துச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.